ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு கவனமாய் கேட்டு தங்களை அர்ப்பணித்து சத்தியத்திலே வளர்ந்து வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆயத்தத்தோடு இருக்கும் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். தேவனுடைய வார்த்தை செய்தி, இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட்டான். அதாவது எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். ஆமேன் சொல்லுங்க. எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். ஆமா, ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா எதிரிகளும் அழிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எதிரிகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறார்கள். பாருங்க, முதலாவது அந்த ரங்கத்துல எதிர்க்கிற எதிரிகள் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, வானமண்டல பொல்லாதாவின் சேனைகள். எபேசியர் நிருபத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளோடு இப்ரபஞ்ச லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளோடும் மனுஷிக சக்திகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்றாருல்ல. இப்படிப்பட்டதான எல்லையில கிரியை செய்கின்ற ஆவிகள், இருளின் கிரியைகள் மூலமாய் வருகிற ஒரு சத்துருவின் கிரியைகள். இரண்டாவது, மனிதர்கள் மூலமாய் வருகிற, நேரடியாகவே ஒருவேளை அரசியல் தலைவர்கள் மூலமா, ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல அரசாங்க அதிகாரிகள் மூலமா, ஒருவேளை நம்முடைய வீடுகளுக்கு நிலங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமா எதிர்ப்புகள் வரும், எதிரிகள் வரும். எதிரிகள் இருப்பார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, எல்லா விதமான எதிரிகளின் கிரியைகளும் ஆண்டவர் இன்றைக்கு அழிக்க போகிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அவர் சர்வ வல்லமை படைத்த தெய்வம். அவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமை தொடுகிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நம் வசனத்தோடு கூட நாம் இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சத்துருக்கு நிறைய பேர் பெருகி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் எழும்புறவங்க அநேகர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி தன்னுடைய சூழ்நிலை அவர் அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த மகன், இந்த 3ஆம் சங்கீதம் பாடுவதற்கு காரணமாக இருந்தது தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமே தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறதை அறிந்துதான் எவ்வளோ பேர் எழும்பி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனை? மற்றவங்க எழும்பினா கூட பிரச்சனை இல்லை, தன்னுடைய சொந்த மகனே எழும்புறதுதான் பெரிய கஷ்டமா இருக்குது. பாருங்கள் பிரியமான தாவீதுக்கு. அதனால தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அருமையானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் எழும்புகிறான். அங்கே பார்த்தா சவுல் ராஜா எழும்புகிறார். அங்கே பார்த்தார், இன்னும் அவருடைய தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் இன்னொரு ராஜா அடிமையாக்கி கொண்டு போகிறான். இப்படி அநேக சத்துருக்கள் எழும்பி கொண்டே இருக்கிறாங்க. வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கும் பொழுது கூட பாருங்க, கரடி சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் கிழிச்சு போட்டார். பாருங்கள் பிரியமானவர்களே, தாவீதுக்கு இருந்த ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுங்களா? அவர் சொல்றாரு 6ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? 10,000, எனக்கு விரோதமாய் வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். இன்னொரு சொல்றாரு, பக்கத்துல 1000 பேர், வலதுபுறத்துல 10,000 பேர் வந்தாலும் அது என்னை அணுகாது என்று தாவீது சொல்றாரு. காரணம், நான் சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவான். இந்த ஒரே ஒரு வெளிப்பாடு, விசுவாசமும் அசைக்க முடியாத தேவன் பேர்ல வைராக்கியமும் இருக்கும் பொழுது எல்லா சத்துருவும் அழிக்கப்படுவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த வேலையில உங்களுக்கு விரோதமாய் எழுமின எல்லா சத்துருக்களும் அழிக்கப்பட போகிறார்கள். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒரு நாள சோர்ந்து போய் உட்கார்ந்துடல, ஒரு நாள பயந்து பின்வாங்கி போகல. சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் போய் அந்த கோலியாத்தை முறியடிக்கிறேன்னு சொல்லி தாவீது தைரியமா போய் முறியடிச்சாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சத்துருக்களை அநேகம் பெருகி இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். என்ன ஒரே ஒரு நம்பிக்கை, சத்துருக்களை எல்லாம் மடங்கடிக்க பண்ணுகிற தேவனை ஆராதிக்கிறேன், சத்துருவை அழிக்கிற வல்லமை படைத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா சத்துருக்களையும்
அழித்து தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினர்கள்லாம் கர்த்தர் இல்லாமல் போக பண்ணினார். பிரியமானவர்களே, அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எழும்பியிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இன்றைக்கு ஆண்டவர் அழிக்க போகிறார். உன் சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் என்ற தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம்ல, சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட்டான். ஒன்று மாத்திர உண்மை, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நடக்க ஆரம்பித்து விடும். இந்த செய்தி கேட்கும்போது நீங்க உங்களுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் என்ன பிறகுன்னா, என் சத்துரு எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள், சத்துருவின் கிரிகள் அழிக்கப்பட்டு விட்டது. வெளியரங்கமாகவோ மறைவிடத்திலோ எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு அழித்து போட்டார் என்று சொல்லி இந்த ஜெப வேளையில நீங்கள் விசுவாசி என்று சொன்னார், கர்த்தருடைய வசனத்தை நீங்க நம்புவீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில எழும்பியிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் கர்த்தர் அழித்து போடுவார். இந்த சத்துருக்கள் எழும்புவதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. ஒன்று, நாம் வளரும் போது சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பெருகி கொண்டே இருப்பாங்க. நம்முடைய வளர்ச்சி பிடிக்காது பொல்லாத மனிதர்களுக்கு. நம் வளர்கிறதை பொறுத்து கொள்ளவே முடியாது. கொஞ்சம் ஒரு படி நம்ம மேல வந்துட்டாலே யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாது, அநேகரால பொறுத்து முடியாது. ஒரு சிலர் மட்டும் பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, ரொம்ப ஏழ்மையான நிலைமையிலிருந்து வந்தாங்க. இன்னைக்கு கடவுள் அவங்க தேடின கடவுள் அவங்க நல்லா வச்சிருக்காரு, ஏசப்பா நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சிலர்லாம் நல்ல மனசாட்சி உள்ளவங்க சொல்லுவாங்க. ஆனா அநேகர் பொறாமையில எழுப்பி என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்களும் நானும் தோற்று போவதற்கு, ஒன்றுமில்லாத நிற்பதற்கு பொல்லாத மனிதர்கள், பிசாசு யார வேணாலும் பயன்படுத்தி எந்த விதத்துல வந்து தடை பண்ண பார்ப்பான். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, ஹல்லேலூயா, உன்னை தொடுவேன் கண்ணிமை தொடுகிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், எவ்வளவு சத்துருக்கள் எழும்பலாம், ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, சத்துரு தோற்று போகிறது உண்மை, நாம் ஜெயிக்கிறது உண்மை. உங்கள் தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகில தரையிலே விடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகில தரையிலே விடாது. அருமையானவர்களே, முதல் காரணம் வளருது, நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவது காரணம் என்ன? நம்முடைய வளர்ச்சி பொறுக்க முடியாத சத்துருக்கள் எழுப்புவாங்க. இரண்டாவது ஒரு காரணம் சொல்றேன், நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாததுனாலதான் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறாங்க. எல்லாரும் பாருங்க, அநேகர் வந்து உலகம் பாருங்க, உலகம் அப்போஸ்தலர்கள் எங்கும் சுற்றி திரிந்து வசனத்தை பிரசங்கித்தார்களாம். உலகம் அவர்களுக்கு பாத்திரவான்களா இல்ல. உலகம் உலகத்துக்கு தான் சிநேகமாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, அநேக நமக்கு எல்லாம் நேர்மறையா இருக்கும். நிறைய சத்துருக்கள் எழும்பியிருப்பாங்க, பொறாமை பிடித்தவர்கள் எழும்புவாங்க. ஏன்னா நீங்களும் நானும் உண்மையா இருக்கிறதுனாலதான் இந்த பாடுகள், உண்மையா இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டங்கள், உண்மையா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஒன்று மாத்திரம் உண்மை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். நீங்களும் நானும் உண்மையா இருக்கணும். ஆமீன். எல்லா சூழலும் நம்ம உண்மையா இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடக்கூடாது. ஒத்த வேஷம் போட்டவங்களுக்கு நிறைய இந்த உலகம் ஆதாயமா இருக்கும். ஒத்த வேஷம் போடாதவங்களுக்கு எல்லாம் நேர்மறையா இருக்கும். சத்துருக்கள் எழுப்பிதான் இருப்பாங்க. பாருங்கள் பிரியமா, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். சத்துருக்கள் ஏன் அதிகமா பெருகிறாங்கன்னா, நம்மை குறித்து தேவன் மிக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை குறித்து தேவன் மிக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். தேவன் நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டம், தாவீதுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவாக தேவன் முன் குறித்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா தான் தாவீதுடைய வாழ்க்கையில போராட்டம். யோசேப்புடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருந்தார். அதனாலதான் யோசேப்புடைய வாழ்க்கையில போராட்டம், செய்யாத தப்புக்கு சிறைச்சாலையில போய் தண்டனை அனுபவிக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு தரிசனத்தை கண்டு சொன்னாங்க சகோதரர்கிட்ட, பகைச்சு சகோதரன் பகைச்சு அவன் மேல இருந்த திட்டம், அவன் பெரிய ஆளாக போறான், அவன் எல்லாரும் ஆளுகை செய்ய போறான் என்ற அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சு அவனை கொலை செய்யவே 11 சகோதரர் உடன்பட்டுட்டாங்க. பாருங்கள் பிரியமான சகோதரர்களே, யோசேப்பை அழிக்க முற்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? யோசேப்பை விட்டாரா? தாவீதை விட்டார? விடலையே. எவர்களை முன்குறித்து இருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒன்று மாத்திரம் உண்மை, உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், எத்தனை சத்துருக்கள் இன்னும் பெருகலாம், ஆனாலும் ஒன்று மாத்திரம் உண்மை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வவல்லம் படைத்த தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார், எல்லா சத்துருக்களை அழிக்க போகிறார். நாம் வளரும் போது சத்துரு எழுப்புகிறார்கள். நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாம உண்மையா இருக்கிறதுனால சத்துருக்கள் எழும்புகிறார்கள். நம்மை குறித்த திட்டம் தேவன் பெருசாய் வைத்திருக்கிறபடினாலே சத்துருக்கள் எழும்புகிறார்கள். ஆகையினால நாம் கவலைப்படவே கூடாது. தாவீது சொல்ற மாதிரி சங்கீதம் 3ல தாவீது சொன்னாரே, எனக்கு விரோதமாய் சுற்றி இருக்கிற படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னார். பாருங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறது அநேகர், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன்.
என்னை சுத்தி 1000 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான தள்ளாட விட மாட்டார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு சத்துரு அழிக்கப்படுகிறான். இந்த செய்தி வேளை சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பொல்லாத மனிதர்கள் கிரியைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எத்தனங்கள் எல்லாம் ஆண்டவர் முறியடிக்கிறார். இன்றைக்கு எல்லா கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. நீங்கள் அடையாளத்தை பார்ப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு கேட்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரனுக்காக, சகோதரிக்காக, ஆண்டவரே தேவ ஜனங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட்டான், எதிரியாளி முற்றிலும் ஆண்டவரே சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு தியானித்தோமே. தாவீதுடைய வாழ்க்கையிலும் யோசேப்புடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் எழும்பினார்கள், அவர்கள் தோற்று போனார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெயம் எடுக்கட்டும் அப்பா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சத்துரு கிரியைகள் மீது இவர்கள் ஜெயம் எடுக்கட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வளரும் போது சத்துருக்கள் பெருகிறாங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே உத்தமமாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் உண்மையா இருக்கிறதுனால சத்துரு பெருகி இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, எங்களை குறித்து தேவ திட்டம் பெருசா இருக்கிறபடினால சத்துருக்கள் போராமையெல்லாம் எழுப்பி இருக்கிறாங்க அப்பா. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறபடினாலே, ஆண்டவரே எங்கள் தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறபடினாலே பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகும் அது தரையிலே விழாது என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஓ, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் இணைந்திர ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே கிருபை கடந்து வரட்டும், அபிஷேகம் கடந்து வரட்டும், நுகங்களை முறிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் ஐயா. முற்றிலும் ஆண்டவரே சத்துரு அழிக்கப்படட்டும் அப்பா. கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட்டான், எதிராளி முற்றிலும் அழிக்கப்பட்டான். சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.